123 மீடியா சேலம் யூடியூப் சேனலை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் சேலம் கேபிஎஸ் சாமியின் அன்பு கலந்த வணக்கம். அன்பு நேயர்களே, இன்றைய தினத்திலே உங்களுக்கு தெரிந்ததும் தெரியாததும் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். போலாங்களா? இதய துடிப்பு இருக்கும் வரை மூச்சு இருக்குமே, உயிர் மூச்சு இருக்குமே. இதய துடிப்பு நின்று விட்டால் மூச்சு இல்லையே, உயிர் மூச்சும் இல்லையே. இரவு வரும் பகல் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். அன்பு நேயர்களே, இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான். அதே போல உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான். இன்றைய தினத்திலே இதயத்தை பற்றி தான் உங்களிடம் நான் ஒரு சின்ன கருத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இதயம் பாருங்க, நம்ம உடம்புடைய ஒரு முக்கியமான உறுப்பு. இந்த இதயம் பாத்தீங்கன்னா, இதயத்திலிருந்து தான் உடம்பு முழுக்க ரத்தத்தை சீராக கொண்டு சென்று நம்ம உடலை சீராக இயங்குவதற்கு இந்த இதயம் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இதயம் சரிவர வேலை செய்யல வச்சுங்க, அவ்வளவுதான் மனிதனுடைய பாடு, அவ்வளவுதான். பாருங்க, நல்ல ரத்தத்தை இந்த இதயத்திலிருந்து தலையிலிருந்து கால் உச்சங்கால் வரைக்கும் கொண்டு சென்று உடலை சீராக்குகிறது. அது இல்லாம கெட்ட ரத்தமா இருக்கக்கூடிய அந்த கெட்ட ரத்தத்தை கூட உடல்ல இருந்து அதை சுத்தம் பண்ணி நல்ல ரத்தமா மாற்றுது. மாற்றி மறுபடியும் அதை ரீசைக்கிளிங் தலையில இருந்து கால் வரைக்கும் கொண்டு போகுது. இதயம் பழுதுபட்டதுன்னு வச்சுங்களேன், நம்ம உயிர் வாழ முடியாது. இதயம் பழுதுபட்டால் மூச்சு நின்றுவிடும். மூச்சு நின்றுவிட்டால் மனிதன் இறந்து விடுகிறார், உயிர் வாழ முடியாது. ஆகையினாலே அன்பு நண்பர்களே, இதயத்தை பாதுகாக்க வேண்டும். இதயத்தை பாதுகாப்பது என்றால் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும். புகைப்பிடிப்பதனாலே மனிதனுக்கு உயிருக்கும் உடலுக்கும் கேடு விளைக்கின்றது. மது அருந்துவதினாலே உடலுக்கும் கேடு, உயிருக்கும் கேடு, அது இல்லாம குடும்பமும் சீரழிந்து விடுகிறது. ஆகையாலே இந்த இதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும், மது அருந்துவதையும் நிறுத்த வேண்டும். பாருங்க, இந்த இதயத்துக்கும் சுனாமின்னு சொல்றோம்ல, ஆழி பேரலை, இந்த இதயத்துக்கும் சுனாமிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா, மனிதனுக்கு மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காலை நேரத்துல தான் வருது. ஹார்ட் அட்டாக் எப்போ வருதுங்க? பெரும்பாலும் காலை நேரத்துல தான் வருது. இந்த சுனாமி சொல்றோம்ல, ஆழி பேரலை, இந்த சுனாமியை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காலை நேரத்துல, அதாவது விடிய காலையில தான் வருது. பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக்கும் விடிய காலையில் தான் வருது. இந்த சுனாமி விடிய காலையிலிருந்து காலையில் நேரத்துக்குள்ள தான் வருது. ஆகையினாலே நண்பர்களே, நேயர்களே, கவலைப்பட வேண்டாம். எதையுமே ரிலாக்ஸா எடுத்துக்கங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. மது அருந்துவதை நிறுத்த வேண்டும், புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு, இதய துடிப்பு இருக்கும் வரை மூச்சு இருக்குமே, உயிர் மூச்சு இருக்குமே. இதய துடிப்பு நின்று விட்டால் மூச்சு இல்லையே, உயிர் மூச்சும் இல்லையே. மறுபடியும் உங்களை சந்திப்பது உங்களின் சேலம் கேபிஎஸ் சாமி. நன்றி, வணக்கம்.